பெங்களூரு துயர சம்பவம் தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகளை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சஸ்பெண்ட் செய்துள்ளார். பெங்களூரு காவல் ஆணையர், கூடுதல் ஆணையர், உதவி ஆணையர், சம்பந்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர்கள், சின்னசாமி மைதான பொறுப்பாளர் உள்ளிட்டோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருப்பதாகவும், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை கைது செய்ய முடிவு எடுத்து இருப்பதாகவும் சித்தராமையா கூறியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சித்தராமையா தெரிவித்துள்ளார். பெங்களூரு கோர சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா தலைமையில் ஒருநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறியுள்ளார். பெங்களூருவில் RCB வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் பரிதாபமாக பலியாகினர். ஏராளமானோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் 30 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க கோரியிருப்பதாகவும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து மாநில அரசு அறிக்கை அளிக்க கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூருவில் RCB வெற்றி கொண்டாட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் பலியான விவகாரம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இவ்வளவு கூட்டம் வரும்போது முறையான நெறிமுறைகள் கடைபிடிக்க வேண்டுமல்லவா என கேள்வி எழுப்பிய நீதிபதி, காயமடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டதா எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், அனுமதி இலவசம் என அறிவிக்கப்பட்டதால் எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் வந்ததாகவும் 50,000 இருந்து 60,000 பேர் வரை வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2.5 லட்சம் பேர் வருகை தந்ததாகவும் தெரிவித்தார். அனைத்து உயிரிழப்புகளும் சின்னசாமி மைதானத்தின் நுழைவு வாயிலில் மட்டுமே நடந்ததா எனவும், சின்னசாமி மைதானத்தில் உள்ள அனைத்து கேட்டுகளும் திறந்திருந்ததா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். சம்பவம் நடந்தது விதான்சௌதா பகுதியில் அல்ல, சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் தான் என விளக்கமளித்த அரசு தரப்பு 21 நுழைவு வாயில்களும் திறந்திருந்தது என கூறியது. அதே சமயம் 3 நுழைவாயில்களில் மட்டுமே திறக்கப்பட்டது என எதிர்தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணையை ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி நீதிமன்றத்தின் கேள்விகளுக்கான விளக்கத்தை அறிக்கையாக சமர்ப்பிக்க உத்தரவிட்டார். பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என RCB அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. கூட்ட நெரிசல் சம்பவம் மிகுந்த வலியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ள RCB அணி நிர்வாகம், காயமடைந்தவர்களுக்கும் நிதி உதவி வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளது. பெங்களூருவில் RCB கொண்டாட்டத்தின் போது நிகழ்ந்த கோர சம்பவம் தொடர்பாக கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா விளக்கம் அளித்துள்ளார். RCB KSCA நிர்வாகத்தினரை சந்தித்து பேச உள்ளதாகவும், தவறு எங்கு நடந்தது என்பது குறித்து DGP மற்றும் பெங்களூரு நகர போலீஸ் கமிஷனர் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இத்தகைய சம்பவங்கள் இனி நடக்காமல் இருக்க நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்படும் என்றும், 34,000 இருக்கைகள் மட்டுமே உள்ள அரங்கத்தினுள் 3 லட்சம் பேர் வந்ததாக குறிப்பிட்ட கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா, மெட்ரோ அதிகாரிகள் அளித்த தகவலின்படி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை 8.7 லட்சம் பேர் மெட்ரோவில் பயணித்ததாகவும், இது வழக்கத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம் என்றும் விளக்கினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.